ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அஃபைர்ஸுங்கிற சீரீஸ்லேருந்து ஃபஸ்ட் எபிசோட் பார்க்க போகிறோம். வாங்க. இதில் வந்து 2 மெயின் லீட் இருக்காங்க. இது வந்து ஒரு ஜிஎல் ட்ராமா தான். ஒருத்தவங்க வந்து ப்ளங், இன்னொருத்தவங்க வந்து வான். ப்ளங் வந்து ஒரு ரிச்சான ஒரு பொண்ணு. வான் வந்து அங்கே வேலை செய்கிற ஒருத்தவங்களோட பொண்ணு. வான் போய் ப்ளங்கை வந்து கிஸ் பண்ணிட்டுருக்கிறா. ஆனால் ப்ளங்க்கு ஒன்றுமே புரியலை. கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்கிறா. நீ என்ன பண்ணுற, உனக்கு புரியுதா வான் அப்படிங்கிறா. வான் சொல்கிறா, எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னு, நான் பண்ணுறதுல ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி இவ போய் அவளை கிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறா. ஆனால் ப்ளங்க்கு ஒன்றுமே புரியல. இவங்க நான் என்ன சொன்னாலும் இப்போ கேட்காம இவ பாட்டுக்கு இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறா. ஆனாலுமே அவளும் எப்படியோ டைவர்ட் பண்ணி பேச்சை மாற்ற பார்க்குறான். ஆனால் வான் வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி தெரியல. அவள் வேலையை மட்டுமே தான் பார்த்துட்ருக்கா. நெக்ஸ்ட்டு வந்து அவன் நெக்ஸ்ட்டும் அப்படியே கிஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறா. நெக்ஸ்ட்டு வான் சொல்கிறான் வான்கிட்ட, நீ ஏன் இப்படி பண்ணுறா, செல்ஃபிஷ் மாதிரி பிஹேவ் பண்ணுற, நீ பண்ணுறதெல்லாம் தப்பு, உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. நான் தான் டாக்டர் ஆகிட்டா, நீ தான் வந்து எனக்கு என்ன வேணால் பண்ணுவேன்னு சொன்னேன், ப்ராமிஸ் பண்ணேல அப்படிங்கிறா. ஆமாம், ப்ராமிஸ் பண்ண, அதுக்காக இப்போ ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிற அப்படின்னு கேட்டங்காட்டி, எனக்கு நீ தான் வேணும், அதனால தான் நான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறேன் அப்படிங்கிறா. இவன் ஏன் இப்படி ஆகிட்டான்னு சொல்லி அவளுக்கு ஒன்றுமே புரியலை. இவன் வந்து அவள் ரொம்ப அவன் மேலே பைத்தியமாக இருக்கா வான். அதனால தான் இப்போ எல்லாம் சொல்கிறா. நெக்ஸ்ட்டு வந்து இவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. ஃப்ளாஷ்பேக் என்னென்னா, ப்ளங்கும் வானும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ப்ளங் வந்து எல்லா காம்படிஷன்லேயும் கலந்துட்டு எல்லாத்துலேயுமே வின் பண்ணுற மாதிரி ஒரு பொண்ணு. ஆனால் வான் அப்படியெல்லாம் இல்லை, எதுலேயுமே கலந்துக்க மாட்டா. ஏதாவது அச்சீவ் பண்ணணும் அப்படி நினைக்கவே மாட்டாள். ஸ்டெப்பு அப்புறம் எப்படி எடுப்பா, எதுவுமே எடுக்க மாட்டா. இவளுக்கும் அவள் அட்வைஸ் பண்ணுறா, நீயும் இப்படியெல்லாம் இருக்காத, நீயும் எதுலையாவது கலந்துக்கணும், அதில் நீயும் ஒரு ஆம்பிஷன் வச்சுட்டு அதை நோக்கி இப்போ ட்ராவல் பண்ணு அப்படியெல்லாம் சொல்லுவாள். ஆனால் இவள் வந்து, ஏன் நான் அப்படி இது பண்ணணும், நான் இப்படியே இருக்கிறேனே, நான் இப்படி இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. இருந்தாலும் அவள் எவ்வளோ டைம் சொன்னாலும் சரிங்கிற மாதிரி சொல்லுவாள் சும்மா. ஆனாலுமே அவள் எந்த ஸ்டெப்புமே எடுக்க மாட்டாள், அவள் பாட்டுக்கு இருப்பாள். இவன் வந்து நம்ம ப்ளங் வந்து ஒரு காம்படிஷனில் வந்து அவங்க டீம் தான் வின் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவர் இந்த ரிச் மேன் தான் வந்து ப்ளங்கோட அப்பா. இவங்க தான் வந்து ப்ளங்கோட அம்மா. 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க தான் வந்து வானோட அம்மா வி. இவங்க 2 பேரும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த ரிச் மேன் வருவார். வந்ததுக்கப்புறமா அந்த பொண்ணுங்க ப்ளங்கும் வானும் வந்துடுவாங்க. ப்ளங் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாள், நான் வந்து இந்த மாதிரி காம்படிஷனில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்புறம் அவங்க அம்மாவும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் இது பண்ணுவாங்க. சரி, இன்றைக்கி நைட்டு நம்ம டின்னர் செலிப்ரேட் பண்ணலாம், ப்ளங்குக்கு பிடிச்ச மாதிரி அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லா ஃபேமிலியாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம வானோட அவங்க அம்மா வந்து வானை பார்த்து இப்போ முறைப்பாங்க. ஆனால் வான் ஒன்றும் கண்டுக்க மாட்டா. அப்போ வந்து அந்த வானோட அவங்க அம்மாவும் ப்ளங்குக்கிட்ட சொல்லுவாங்க, ரொம்ப அப்படின்னு சொன்னங்காட்டி ப்ளங் போய் தேங்க்யூ ஆண்டி, ஏன்னா நீங்களும் எனக்கு சின்ன வயசுலேருந்தே குக் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அதனால தான் நான் இப்படி வின் பண்ணேன் அப்படிலாம் சொல்லுவாள். பரவாயில்ல அப்படிலாம் சொல்லிவிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. வானுக்கு ஒன்று அவங்க அம்மாவை இப்படி பேசுகிறத பார்த்து பொறாமையெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாள். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, நம்ம வானோட அம்மா வந்து சொல்லுவாள், இப்போ இவ பாருங்கள், இவள் எதுலேயுமே கலந்துக்க மாட்டேங்கிறா, இவளை இம்ப்ரூவே பண்ணிக்க மாட்டேங்கிறா, ஏன்னே தெரியல, ஏன் இவள் இப்படி இருக்கா அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு நீ யூஸ்லெஸ்ஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டுறதுக்கு வந்து அதுக்கு ப்ளங்கோட அவங்க அம்மா சொல்லுவாள், வீடு எல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லுவாள். அப்போ அவள் வான் வந்து அங்கேருந்து போயிடுவா, கார்டனுக்கு போயிடுவா. இவளை தேடிட்டு ப்ளங்கும் போவாள். ஏன் இங்கே கார்டனில் வந்து உக்காந்துருக்க அப்படின்னு கேட்டுட்ருக்கும்போது 2 பேரும் பார்த்துட்ருப்பாங்க. 2 பேரும் என்னென்னா, 2 பேர் வரும்போது விழுந்துருவாங்க தெரியாமல். விழுந்ததுக்கப்புறமா ஓகேவாகி 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன இங்கே பார்க்குறேங்காட்டி, நான் இங்கே ஸ்டார்ஸ் பார்த்துட்ருக்கேன் அப்படின்பா. என்ன ஸ்டார் பார்க்குற அப்படின்னு கேட்டால், இங்கே வந்து ஜெமினி ஸ்டார் ஒன்று இருக்குது, அதை தான் நான் தேடிட்டுருக்கேன். ஜெமினி ஸ்டாரா அப்படின்னா ஜெமினி ஸ்டார் எங்கே இருக்குது, அது எப்படி அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து எல்லோரும் நினச்சிக்கிறாங்க ஜெமினி ஸ்டாருங்கிறது வந்து லவ்வர்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அது அப்படி இல்லை, அது வந்து சிப்ளிங்கான ஒரு ஸ்டார் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இது பண்ணிகிட்ருக்குறாங்க.
அப்போ தான் 2 பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, நீ எவ்வளோ நாளைக்கு வான் இப்படியே இருப்ப, நமக்கும் வந்து கல்யாணம் ஆகும், பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, நீ வந்து இப்படியே ஒரு நாள் நான் உன்னை விட்டு போவேன், ஆனால் நீ வந்து இப்படியே இருந்தேன்னா நீ எப்போ இம்ப்ரூவ் ஆகுவ அப்படின்னு கேட்குறா. இப்போ அப்படியே யோசிச்சுட்டு இது பண்ணிகிட்ருக்கா. அப்புறம் சொல்கிறா, சரி நம்ம வந்து வானுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டை இது பண்ணலாம், ரெடி பண்ணலாம், அதுக்கப்புறமா உனக்கு ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் ப்ளங் நான் வந்து பாய் ஃப்ரெண்டை செலக்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே வந்து கார்டனில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்படியே அந்த ஸ்டார்ஸ் பார்த்துட்டே 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்துட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. தூங்க மாட்டாங்க, அவங்க 2 பேர் ரொம்ப பேசிட்டு இது பண்ணிகிட்ருப்பாங்க, லைஃப்பை பற்றி அந்த மாதிரியெல்லாம் பேசிட்டு நல்லா ஜாலியாக தான் பேசிகிட்ருப்பாங்க. 2 பேர்த்துக்குள்ளே ஒரு ஈகோ அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. ஆனாலுமே வந்து நம்ம ப்ளங் வந்து நிறையா அட்வைஸ்லாம் பண்ணுவாள் வானுக்கு. வான் தான் வந்து ஓகேங்கிற மாதிரி சும்மா பேச்சுக்காக சொல்லுவாள், ஆனால் எதுவுமே அவள் ஸ்டெப்பு தான் எடுக்க மாட்டாள்ல, அது நமக்கே தெரியுங்கல்ல. அதனால் 2 பேரும் உட்காந்து பேசிட்டு அப்புறம் அவங்க தான் நம்ம போய் பாய் ஃப்ரெண்டை எங்கேயாவது தேடலாம், கண்டுபிடிக்கலாம் அப்படிலாம் சொல்லிகிட்ருப்பாங்க. நீ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ப்ளங் வந்து வான்கிட்ட சொல்கிறா. உங்கள் அம்மா கூட சொன்னாங்கல்ல அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. உங்கள் அம்மா சொன்னதில் ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை வான், நீயுமே ட்ரை பண்ணு, நம்மளும் ஏதாவது லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும்ல அப்படியெல்லாம் வந்து வான்கிட்ட பேசிகிட்ருப்பா. வான் வந்து சரிங்கிற மாதிரி சொல்லுவாள், ஆனாலுமே வந்து செய்வாளான்னு தெரில, பார்க்கலாம். அப்புறம் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம மேரேஜ்லாம் பண்ணுவோமா, மேரேஜ் பண்ணிட்டா நம்ம தனியாக ஆயிடுவோமே அப்படியெல்லாம் 2 பேரும் கொஞ்சம் ஃபீல் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங்கே வந்து ப்ளங்கும் வானும் வந்து ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு வானை வந்து ப்ளங் கேட்குறா, இந்த பிக்சர் பார்த்து ஏதாவது புரியுதா அப்படின்னு கேட்டதுக்கு 2 பேர் வந்து எனக்கு எதுவும் புரியலன்னு சொல்கிறா. அதுக்கு ப்ளங்கும் சொல்கிறா, எனக்கும் ஒன்றும் புரியலை அப்படின்னா. அப்புறம் எதுக்கு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்த அந்த மாதிரி கேட்குறா. நம்ம தான் சொன்னேன்ல, நேற்றே பேசிகிட்டு இருந்தோம்ல, உனக்கு வந்து நம்ம பாய் ஃப்ரெண்ட் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு, அதுக்காக தான் இங்கே வந்தேன். இங்கே கண்டிப்பாக யாராவது வருவாங்கல்ல, வரவங்கள்லேருந்து நம்ம யார் நல்லவங்கன்னு பார்த்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறா. இவ சொல்கிறா, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம வானுக்கு வந்து நல்லா ரிச்சாக இருக்கணும்ல, இல்லை நல்ல பையனாக இருக்கணும் அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறான். அப்புறம் அதே நம்ம ப்ளங்குக்கு வந்து அப்படியெல்லாம் இல்லை, காசும் இருக்கணும், அதே மாதிரி ரிச்சாகவும் இருக்கணும், அவளை மாதிரியே எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வரணும் அந்த மாதிரியெல்லாம் நினைக்கிற கேரக்டர் தான் ப்ளங். ஆனால் நம்ம வான் அப்படியெல்லாம் இல்லை, இந்த காசுங்கிறது முக்கியம்தான், அதனால் அவ்வளோ ரொம்ப இதெல்லாம் எடுத்துக்க மாட்டான் அந்த மாதிரி. அப்புறம் பின்னாடி வந்து யாக்குங்கிற ஒரு பையன் வருவான், அவனும் இந்த எக்ஸிபிஷன் பார்க்க வருவான். அப்போ தான் ப்ளங் வந்து வான்கிட்ட சொல்லுவாள், அங்கே பாரு, பின்னாடி பாரு, ஒருத்தன் நிற்கிறான்ல, அவன் ஹேண்ட்ஸமாக தானே இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாள். என்ன அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒன்றும் பெருசாக இது பண்ணியிருக்கலாம் மாட்டாள். நல்லா இவன் ஹைட்டாக நல்லா ஃபாராக இருக்கான், நல்லா பார்க்கவும் ரிச்சாக இருக்கான்ல, இவன் ஓகேவா அந்த மாதிரி தான் நம்ம ப்ளங் வந்து கேட்பாங்க வான்கிட்ட. வான் எதுவும் சொல்ல மாட்டாள். நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ளங்குக்கு வந்து ஒரு கால் வரும். இவன் வந்து நல்லா சத்தமாக பேசுவாள். யாருன்னா ஃப்ராங்க், அவளோட ஃப்ரெண்டு தான் ஒருத்தன் கால் பண்ணுவான். இவன் கத்துலாம் அந்த பையனே வந்து திரும்பி பார்த்துருவான், என்ன இவங்க இப்படி கத்தி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேர் வெளியே போயிடுவாங்க. போகும்போது வான் தலையிலேருந்து ரிப்பன் கலந்து கீழே விழுந்துடும். அதை போய் நம்ம யாக் வந்து எடுப்போம். எடுத்ததுக்கப்புறமா வந்து தேடி பார்ப்பா. இவங்க 2 பேர் வெளியே போயிட்டு நம்ம ப்ளங் வந்து ஃப்ராங்க்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். என்ன ஃப்ராங்க் நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னங்காட்டி, நான் எங்கே இருக்க அப்படின்னு கேட்பான். அவன் என் வீட்டில் தான் இருக்கேன் அப்படிங்கிறான். வெயிட் பண்ணு ஃப்ராங்க்கு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் இதை கேட்டுட்டு நம்ம ப்ளங் வந்து பேசுகிறத பார்த்துட்டு வான்ருப்பா. அப்புறம் வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாள். அப்புறம் வான் சொல்லுவாள், எதுக்கு நீ இவ்வளோ எக்ஸைட் ஆகிற அப்படின்பா. நான் எக்ஸைட்லாம் ஆகலையே, எனக்கு தான் கிஃப்ட்டுனா ரொம்ப பிடிக்கும்ல, சின்ன வயசுலேருந்து அவன் எனக்கு கிஃப்ட்டு தரேங்கிறான் அப்படின்னு சொல்லுவான்.
அவன் கிஃப்ட் தரேங்கிறது உன்னை அவன் வந்து ரொம்ப அவன் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறான், அதனால தான் இப்படிலாம் நடந்துக்கிறான், உனக்கு அது புரியுதா புரியலையா அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் இல்லை, அவன் சின்ன வயசுலேருந்து நமக்கு ஃப்ரெண்ட் தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கிஃப்ட் பிடிக்கும் அதனால தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறா. இருந்தாலுமே இவன் வந்து கொஞ்சம் ஆர்கியூ பண்ணுறான். அவன் அப்படி இல்லை, உன்னை இம்ப்ரெஸ் பண்ண தான் பார்க்குறான், ஆனால் உனக்கு தான் இது புரிய மாட்டேங்குது, நீயும் ஓவராக ரியாக்ட் பண்ணுற அந்த மாதிரிலாம் சொல்லி இது பண்ணுறா. இது எல்லாத்தையுமே வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க இவங்க. ஆனால் ப்ளங்க்கு எதுவுமே பேச முடியல. அப்போ தான் வந்து ப்ளங்க் சொல்கிறா, சரி ஒரு நிமிஷம் நீ தான் நான்சென்ஸ் மாதிரி பேசுகிற, அப்படியெல்லாம் இல்லை, அவன் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு தான் சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனாலுமே சும்மா, ஆனால் உண்மையாக அவன் ஃப்ரெண்டு தான். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, வா வீட்டுக்கு போகலான்னுங்காட்டி அவங்க வந்து ஒரு நிமிஷம் இருங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ப்ளங்க் போயிடுறாங்க. அப்போ அவன் யாக்கு வரான், வந்துட்டு இந்தாங்க உங்கள் ரிப்பனாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஆமாம் என்னோட தான் கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணால் என் நேம் வந்து ஏக் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, என் பேர் வான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இவன் வந்து நம்ம ஏக் கேட்குறான், உங்கள் நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் வந்து கொஞ்சம் யோசிக்கிறா, நம்பரா இவன் இது கேட்குறான் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு இவளும் கொஞ்சம் யோசித்ததுக்கப்புறமா வந்து அவனே வந்து அவன் ஃபோன் தரான். ஃபோன் தந்ததுக்கப்புறமா வந்து இவளும் வந்து அவன் நம்பரை வந்து கொடுத்துட்றான் அவனுக்கு. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு ப்ளங் வந்து என்ன பண்ணுறான்னா கோவிச்சிட்டு போயிடுறான். இவளும் ப்ளங் அப்படின்னு கூப்பிட்றா. ஏன் நீ வீட்டுக்கு போகிற அப்படின்னு சொல்கிறான் ப்ளங்கு. ஆனால் ப்ளங் கோவமாக தான் இருக்கிறா. நீ என்ன பைத்தியமா, நீ ஏன் இப்படி பண்ணுற, அவன்கிட்ட நீ என்னத்தை பேசிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்கிறா. ஒன்றும் இல்லை, என் ரிப்பன் கீழே விழுந்துடுச்சு, அவன் கொண்டு வந்து கொடுத்தான், அப்போ அவன் நம்பர் கேட்டான் அப்படின்னு அதனால தான் நான் நம்பர் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறா. எதுக்கு நம்பர் கொடுத்த அப்படிங்காட்டி, ஓ அப்படியா, வேறு எதுவும் இல்லையா அப்படிங்கிறா. நீ ஏன் பைத்தியம் மாதிரி நினைக்கிற ப்ளங் அப்படின்னு சொல்கிறா. நம்பர் கொடுத்தங்காட்டி நீ அப்செட் ஆகிட்டியா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ப்ளங் வந்து வான், நான் சீரியஸாக கேட்குறேன், நான் ஒன்றும் உன் மேலே பொறாமையெல்லாம் போடலை அப்படிங்கிறான். அப்புறம் ஏன் நீ அவாய்ட் பண்ணிவிட்டு நீ மட்டும் தனியாக போகிற அப்படின்னு சொல்கிறா. கேட்டாலுமே இவள் வந்து வேணாம், நான் தனியாக போகிறேன், நீ தனியாக போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ளங் வந்து வந்துடுறா. அப்புறம் வீட்டில் வந்து ப்ளங்குக்காக ஃப்ராங்க் வந்து வெயிட் பண்ணுறான். ஃப்ராங்க் வந்து ப்ளங்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறான். அப்போ வந்து ப்ளங்கும் வந்து உக்காடுறா, வந்து அப்செட்டாக உக்காடுறா. அப்போ தான் வந்து ஃப்ராங்க் கேட்குறான், என்ன உனக்கு ப்ராப்ளம், ஏன் என்னாச்சு, உனக்கும் வானுக்கும் ஏதாவது சண்டையா அப்படிங்கிறான். உடனே இவ யோசிச்சு, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறா. ஏன்னா நீ வானோட தான் வெளியே போன, ஆனால் வரும்போது நீ மட்டும் வந்து கொஞ்சம் மூட் அவுட்டாக வந்து உக்காந்துருக்கியே, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இவ சமாளிக்க தான் பார்ப்பா. இல்லை 2 பேரும் ஒன்றா போயிட்டு தனியாக வந்தால் சண்டைன்னு தானே நினைக்க தோணும் அப்படிம்பா. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டுவா. அப்புறம் ஃப்ராங்க் கேட்பா, உனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே வந்து வான் தானே உனக்கு இம்பார்ட்டன்ட், அவன் தானே உனக்கு முக்கியம் அப்படிலாம் சொல்லுவான். நீ இல்லை இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லுவாள். சரின்னு சொல்லிட்டு அவனும் ஃப்ராங்க்கும் விட்டுருவான். நெக்ஸ்ட் வந்து ஃப்ராங்க் கொண்டு வந்த கிஃப்ட்டை வந்து என் ப்ளங்கிட்ட காமிக்க வருவான். என்னென்னா இது ஒரு மூவி. அவள் பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆகி தேங்க்யூ ஃப்ராங்க்னு சொல்லுவாள். ஏன்னா இது என்னோடய ஃபேவரட் மூவி, நான் ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு நினச்சேன், ஆனால் பார்க்கவே முடியல, இன்றைக்கி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான். சரி பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஃப்ராங்கை வந்து அவசரமாக அவள் வீட்டை விட்டு போன்னு சொல்லி துரத்தி விட்ருவா. இது எல்லாத்தையும் வந்து நம்ம யான் வந்து பின்னாடி இருந்து கேட்டு தான் இருப்பாள். சரி நம்ம தனியாகவே போய் மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாள். அப்போ வந்து என்னென்னா வான் கூப்பிடுவா, ப்ளங் இல்லைம்பா. அப்புறம் வந்து ப்ளங் கேட்பா, ஓ நீங்கள் வெயிட் பண்ணி தான் பின்னாடி மறைஞ்சு நின்று தான் நாங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தையா அப்படிம்பா. ஆமாம் கேட்டுட்டு இருந்தேன் அப்படிம்பா. ஏன் கேட்டுட்டு இருந்த, நீ ஏன் என்னை அங்கேருந்து விட்டுட்டு வந்த அப்படிம்பா. ஏன் விட்டுட்டு வந்தேன்னு உனக்கு தெரியாதா, நீ தான் வந்து அவன்கிட்ட வந்து நீ நம்பர் வாங்கி கொடுத்த அப்படிம்பா. அவன் சொல்லுவான், நான் நம்பர்லாம் ஒன்றும் கொடுக்கல, என்னோடய ரிப்பன் வந்து அங்கே கீழே விழுந்துருச்சு, அதை கொண்டு வந்து அவன் கொடுத்தப்ப தான் சரின்னு சொல்லி நம்பர் கேட்டேன். நான் யோசிச்சுட்டு வந்து சரி நம்பர் தானே கேட்குறான்னு கொடுத்தேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாள். எக்ஸ்பிளைன் பண்ணப்போ அவள் புரிஞ்சுக்குவா. நெக்ஸ்ட் வந்து வானும் ப்ளங்கிட்ட கேட்பா, அப்போ நீ மட்டும் இவன் கூட ஃப்ராங்க் கூட மூவி போகிறதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்ட, டின்னர் போகிறதுக்கெல்லாம் அது மட்டும் ஏன் பண்ணன அப்படின்னு சொல்லுவாள்.
அது வந்து அவன் கேட்டான்னு சொன்னேன், மற்றபடிலாம் நான்லாம் போகமாட்டேன், நான் யார் கூடயும் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி ப்ளங்கும் சொல்லுவாள். அப்போ வானு சொல்லுவாள், எனக்கும் யார் கூடயும் போகலாம் பிடிக்காது, என்னதான் யார் கூட போனாலுமே நான் தனியாக தான் ஃபீல் பண்ணுவேன், நீ இருக்க மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லி 2 பேருமே மாறி மாறி பேசிப்பாங்க. அப்புறம் ஒரு வழியாக இவங்க ஃபைட்டுமே கொஞ்சம் முடிஞ்சிரும் தான். ப்ளங்குமே புரிஞ்சுக்குவா வானை, நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் ஃபிலிம் பார்க்க போயிடுறாங்க. அந்த ஃபிலிம் பார்க்கும்போது வந்து வான்கிட்ட வந்து ப்ளங் சொல்லுவாள், எனக்கு டாக்டர்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்பா. டாக்டர் பிடிக்குமா? இவ ரொம்ப எக்ஸைட் ஆகிருப்பா டாக்டரை பார்த்து. ஏன் டாக்டர்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது ப்ளங் சொல்லுவாள், ஏன்னா அவங்கக்கிட்ட நிறையா மணி இருக்கும், நிறையா பீப்புள்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, அவங்க ரொம்ப ரிச்சாக இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாள். ஓ உனக்கு டாக்டரை பிடிக்குமா ப்ளங் அப்படிமா. ஆமாவான் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு சொல்லுவாள், பேசாமல் நான் எனக்கு இத்தனை நாளாக என்ன ஆகிறதுனே தெரியாமல் இருந்தேன், நான் வேணால் டாக்டர் ஆயிரவா அப்படின்பா. என்ன சொல்கிறேங்காட்டி, ஆமாம் உனக்கு பிடிக்கும்ல அதனால் நான் டாக்டர் ஆயிடுறேன் அப்படின்பா. உன்னால் முடியுமாங்காட்டி முடியும் அப்படின்பா. நான் டாக்டர் ஆகிட்டா எனக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்பா. உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நான் என்ன கேட்டாலும் பண்ணுவியா? நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ வந்து எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணு அப்படின்பா. சரி ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்பா. ஒரு மறந்துடாத, நான் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து கேட்பேன், நான் டாக்டர் ஆனதுக்கப்புறமா நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாள். சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவாள். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ப்ளங் வந்து தூங்கிட்டுருப்பா. தூங்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சவுண்டு கேட்கும். சவுண்டு கேட்டுட்டு தான் இவன் எந்திரிப்பா. எந்திரிச்சதுக்கு அப்புறமா போய் பார்ப்பா, என்னடா அது இவ்வளோ சவுண்டாக இருக்குதுன்னு சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் அவள் விண்டோலேருந்து தான் பார்ப்பா. என்ன பார்க்குறான்னா, அங்கே வந்து ஃப்ராங்க் வந்து வானுக்கு வந்து சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்துட்ருக்கான். இதை பார்த்துட்டு இவ டென்ஷன் ஆகிடுறா. டென்ஷன் ஆகி ஓடி போய் கூப்பிட்றா, ஏ ஃப்ராங்க் அப்படின்னு சொல்கிறா. அவன் சத்தமாக கூப்பிட்டதில் வந்து அவன் சைக்கிளில் விட்டுறான். வான் வேற கீழே விழுந்து கையில் வேற அடிபட்டுருது. அடிபட்டதுக்கு அப்புறமா வந்து அவன் ஃப்ராங்க் வந்து வான்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ப்ளங் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகி அவளை இந்த சைடு கூப்பிட்றான். கூப்பிட்டதுக்கப்புறமா ஏன் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்டப்போ தான் சொல்லுவாள், வான் எனக்குமே ஃப்ரெண்டு தானே, அவள் சைக்கிள் ஓட்ட தெரியாது அப்படின்னு சொன்னான், அதனால தான் சொல்லி கொடுக்க வந்தேன் அப்படிங்கிறா. இவள் வந்து அழகாக க்யூட்டாக இருக்கிறா அப்படின்னு சொன்னா. ஆமாம் அவள் க்யூட் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறா. ப்ளங் சொல்லிடுறா. ப்ளங் சொன்னதுக்கப்புறமா வந்து அவன் வந்து வான்கிட்டையுமே பேசிட்டு சரி நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லி வானை வந்து அமுச்சு விட்டுறா. அமுச்சு விட்டதுக்கப்புறமா ஃப்ராங்க்கிட்டையுமே பேசிட்டு ஃப்ராங்கையுமே அமுச்சு விட்டுறா. வான் வந்து உள்ளே வரா. வந்து அந்த ஊண்டை வந்து வாஷ் பண்ண வரா. வாஷ் பண்ண வந்தாலே அவங்க அம்மா பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நீ என்ன ஃப்ராங்கை வந்து பாய் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிறா. இல்லைம்மா அப்படிங்கிறா. அந்த ஐடியாலாம் நீ வச்சுக்காத, ஏன்னா வந்து உனக்கு எப்படி வரணும்னா பையன் நல்ல பாயாக ரிச்சாக இருக்கணும், மணியும் இருக்கணும், நல்ல பிரெயினும் இருக்கணும், அதை தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறா. அதுக்கு இவ சொல்கிறா, அம்மா எனக்கு காசுலாம் முக்கியம் இல்லைம்மா, நல்ல பையனாக இருந்தால் போதும் அப்படிங்கிறா. அதுக்கு சொல்கிறா, அதெல்லாம் இல்லை, காசு இருந்தாலுமே காசு தான் ரொம்ப முக்கியம், காசு இருக்கணும் ஆனால் நல்ல பையனாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேருமே கொஞ்சம் ஆர்கியூ பண்ணுற மாதிரி அவங்க அம்மா எப்போவுமே போல் சொல்கிறாங்க, நீ எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிற, ஸ்டடீஸை ஃபஸ்ட்டு பாரு, உனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லை, இது சம்திங் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ப்ளங் வந்துடுறா. ப்ளங் வந்து அவங்க பேசுகிறத கேட்டதுக்கப்புறமா அதை ஸ்டாப் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு வானை கூப்பிட்டு, வான் உன்னோட ஊண்டுக்கு வந்து ஆயின்மெண்ட் போட்டியா, வா நான் போட்டு விடுறேன் வான்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து வானை வந்து கூட்டிகிட்டு போயிடுறா. சரின்னு சொல்லி போய் வானுக்கு வந்து ப்ளங் வந்து ஆயின்மெண்ட் போடுறாங்க. போட்டதுக்கு சொல்கிறாங்க, பார்த்தியா நான் உனக்கு டாக்டராகவே மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வான் சொல்கிறா, நான் டாக்டராக மாறிட்டியா அப்படின்னு சொல்லி 2 பேருமே மாறி மாறி கொஞ்சம் கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. வானுக்கு வந்து ப்ளங் வந்து ஆயின்மெண்ட் போட்டுவிட்டு 2 பேருமே கொஞ்சம் கிண்டல் பண்ணி ஜாலியாக பேசிகிட்டே இருப்பாங்க. ஏன் நீ இப்படி சைக்கிள் ஓட்டின, கீழே விழுந்த அப்படின்னு ப்ளங் கேட்டதுக்கு வான் சொல்லுவா, இல்லை நேற்று அந்த ஃபிலிமில் வந்து ஒருத்தவங்க டாக்டர் ஆனது சைக்கிள் ஓட்டுனதெல்லாம் உனக்கு பிடிச்சதில்ல, அதனால தான்ப்பா. அந்த டைம் வந்து வானுக்கு வந்து கால் வரும், ஒரு கால், அந்த காலை வந்து ப்ளங் தான் அட்டென்ட் பண்ணி பேசுவாள். ஹலோ அப்படின்பா. யார் பேசுகிறதுன்னு கேட்டால் நான் தான் ஏக் பேசுகிறேன் அப்படின்பா. ஏக்கா, எந்த ஏக் அப்படின்னங்காட்டி, இல்லை நம்ம அந்த ஆர்ட் கேலரியில் மீட் பண்ணோம்ல அந்த ஏக் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாள்.
அவன் கால் பண்ணோன்னே நம்ம ப்ளங்குக்கு வந்து ஒன்றும் பிடிக்காது. இவன் ஏன் கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து வான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வான்கிட்ட தரேன்னு சொல்லிட்டு, சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துட்டு, இவளுக்கு ஒன்றும் பிடிக்காதா அதனால் எந்திரிச்சு போயிடுவா. போனதுக்கப்புறம் வந்து நம்ம வானும் வந்து பேச மாட்டா, இவ இப்படி போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவான். கட் பண்ணதுக்கப்புறமா வந்து ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இவன் ஒன்றும் அந்தளவுக்கு பேச மாட்டான். இவ தான் கோவமாக போயிட்டா ப்ளங்கு வான் மேலே. நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூலுக்கு போகிறா. ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா வந்து இவன் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணுறா. ஒரு லிரிக்ஸு வரமாட்டேங்குது, ஒன்றும் வரமாட்டேங்குது. அதனால இவள் கோவப்பட்டு என்ன பண்ணுறான்னா பென்சிலையும் நோட்டை தூக்கி போட்டுட்டு போயிடுறா. போனதுக்கப்புறமா அவள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, ஏன் என்னாச்சு, ஏன் வரல, ஏன் டென்ஷனாக இருக்கியா, மூட் அவுட்டில் இருக்கியா அப்படிங்கிறான். இல்லை அப்படின்னு சொல்லி சமாளித்து பார்க்குறான். ஆனால் சமாளிக்க முடியல. அப்புறம் அவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம இதில் வின் பண்ண போகிறோம்ல, அதுக்கு வந்து ப்ரைஸ் அமௌண்ட் தருவாங்க, அந்த அமௌண்ட் வச்சு எல்லோரும் என்ன பண்ணுவீங்க அப்படியெல்லாம் கேட்குறா. ஒருத்தர் சொல்கிறான், அந்த ப்ரைஸ் அமௌண்ட் வந்துச்சுன்னா அதை வந்து நான் வந்து எனக்காக செலவு பண்ணேன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் அந்த காசை வந்து அம்மாவுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ப்ளங் சும்மா இல்லாமல் என்ன சொல்கிறாங்க, ஏன்னா இதெல்லாம் ஒரு காசுன்னு இதை போய் உங்கள் அம்மாவுக்கு வேற கொடுக்குறியா அப்படிங்கிறான். அப்போ அதை கேட்டு அவங்க வந்து கொஞ்சம் மூட் அவுட் ஆகிடுறாங்க. என்ன இவ இப்படி சொல்கிறா, இதெல்லாம் ஒரு காசுன்னு, இவ எல்லாமே இவ காசு திமிரில் தான் பண்ணுறா, இவள்கிட்ட ரொம்ப காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு திமிரு. நம்ம ப்ளங் வந்து கொஞ்சம் இதாக தான் நடந்துப்பாங்க, ஏன்னா அவள்கிட்ட தான் ரொம்ப காசு இருக்குது, அவனால் தான் எல்லாம் முடியும், அந்த மாதிரிலாம் இது பண்ணிடுறான். அது பேசினதுனால அவங்களுக்கெல்லாம் அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுது. ஹர்ட் ஆகி இதானதுக்கப்புறமா அவள் எந்திரிச்சு ப்ளங் எந்திரிச்சு வெளியே போயிடுறான். வெளியே ப்ளங் போனதுக்கப்புறமா வந்து அவங்க எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பேசிக்கிறாங்க, இவ என்ன இப்படியெல்லாம் நடந்துக்கிறா, இவ தான் ரொம்ப ரிச்சுன்னு நினப்பில் பேசுகிறா, இவ கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோன்னா அதுக்கு காரணம் வந்து இவங்க அப்பாவிட்ட காசு இருக்குங்காட்டி இவர் நமக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணுவாங்க, அதனால தான் நம்ம இவங்கக்கிட்ட எல்லாம் இவக்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கிறோம். ப்ளங்கை பற்றி தப்பாக பேசுவாங்க. தப்பாக பேசுகிறது எல்லாத்தையுமே வந்து ப்ளங்கும் வந்து கேட்டுட்டு தான் இருப்பாள். ஏன் கேட்டுட்ருப்பான்னா, அவள் வந்து தூக்கி போட்டால பெண்ணு நோட்டும் அதை எடுக்கிறதுக்காக வருவாள். எடுக்கிறதுக்காக வரும்போது இவங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுவாள். அப்போ தான் சொல்லுவாள், நான் உங்கள் கிட்டேலாம் உண்மையாக ஃப்ரெண்டாக தான் இருந்தேன், ஆனால் நீங்கள்லாம் வந்து காசுக்காக தான் என்கிட்ட இப்படி பழகிருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது அப்படின்பா. ப்ளங் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு போயிடுவா. போனதுக்கப்புறம் தான் தெரியும் எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க, ஆனால் வான் தான் நம்மக்கிட்ட உண்மையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வானை தேடுவா. வீட்டில் வான் இருக்கவே மாட்டா, அதனால் கால் பண்ணுவா, எங்கே இருக்க அப்படின்பா. நான் வந்து இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் ஷாப்பிங்காக வந்திருக்கேன் அப்படின்பா. ஷாப்பிங்காகவா, சரி சீக்கிரம் வா, உன்னை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்பா. ஏன்னா எல்லாம் வாங்கிட்டு தான் வருவேன் அப்படின்பா. அதெல்லாம் இல்லை, நீ சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொன்னங்காட்டி, சரி வெயிட் பண்ணு, கொஞ்சம் திங்ஸ் தான் இருக்குது, அந்த திங்ஸ் எல்லாம் நான் வாங்கினோடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாள். சரி சீக்கிரம் வா, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாள். சரி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருப்பாள். பேசினதுக்கப்புறமா அவள் வந்து கால் வச்சுருவாங்க ரெண்டு பேரும். வச்சதுக்கப்புறமா வந்து பேசினதுக்கப்புறமா வந்து ப்ளங் வந்து வீட்டில் தனியாக உட்காந்து பியானோ வாசிச்சிட்ருப்பா. அப்பா அவங்க அப்பா வருவாங்க. ஏன் நீ சோகமாக இருக்கியா அப்படிம்பாங்க. ஏப்பா இப்படி கேட்குறீங்கங்காட்டி, இல்லை நீ சோகமாக இருந்தால் தானே தனியாக உட்காந்து பியானோ வாசிப்பேன் அப்படின்னா, இல்லைப்பா அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாள். நான் ஒரு புது டியூன் கம்போஸ் பண்ணியிருக்கேன், கேட்குறீங்களா அப்படின்பா. சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் கேட்பாரு. ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்ததுக்கப்புறமா வந்து சரி வான் வந்துட்டாளா, அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ப்ளங் வருவாள். அவள் குளிக்கிறதுக்காக ட்ரெஸ்ஸுக்கு இது பண்ணிகிட்ருப்பா. அப்போ பார்த்துட்டு அவள் திரும்பிப்பா, ஐயோ அப்படின்பா. அப்போ வந்து வான் வந்துட்டு வா அப்படின்பா. ஏன் வரல வான் அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை நான் வந்தோடனே குளிச்சுட்டு வந்தால் தானே உனக்கு பிடிக்கும், சரி குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் குளிக்க போனேன், ஆனால் அதுக்குள்ளே நீயே வந்துட்ட அப்படின்பா. இல்லை உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும் போல் இருந்துச்சு, அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்பா. ஓ அப்படியா அப்படின்பா. ஏன் என்னை இவ்வளோ டைம் தேடிட்டு கூப்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு தான் சொல்லுவாள், எனக்கு நீ மட்டும்தான் உண்மையாக இருக்க, எனக்கு நீ ஒன்று தான் ட்ரூ ஃப்ரெண்டு, யாருமே உண்மையாக இல்லை, எல்லோரும் என்னை சீட் பண்ணுறாங்க அந்த மாதிரியெல்லாம் இவள் பேசிகிட்ருப்பா வான்கிட்ட. ஏன்னா ஸ்கூலில் அப்படி நடந்துச்சுங்கள்ல, அதனால. நெக்ஸ்ட்டு வந்து சரி நீ வெயிட் பண்ணு, நான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் குளிக்க போயிடுவாள். அவள் ரூம்லேயே தான் வான் ரூம்லேயே தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பா. அப்போ வந்து இவளுக்கு ஒரு மெசேஜ் ஒரு வானுக்கு என்னென்னா, ஏக்கு தான் மெசேஜ் பண்ணியிருப்பான், இன்றைக்கி பார்த்த மாதிரியே நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருப்பாள். அதை கேட்டு இவள் வந்து டென்ஷன் ஆயிடுவா. அவள் குளிச்சுட்டு வந்துட்டு ப்ளங்குன்னு கூப்பிடுவாள். ஆனாலுமே இவள் வந்து கொஞ்சம் கோவமாக தான் இருப்பாள். கோவமாக இருந்ததுக்கப்புறமா அவகிட்ட எதுவும் பேசாமல் இவள் பாட்டுக்கு போயிடுவாள்.
நம்ம வானுக்கு ஒன்றுமே புரியாது, இவன் ஏன் இப்படி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபோனை எடுத்து பார்ப்பா. ஃபோனை எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும், ஏக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருப்பான். என்ன பண்ணியிருப்பான்னா, இன்றைக்கி நாம் மீட் பண்ண மாதிரியே நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதை வந்து இவ தப்பாக நினச்சிட்டு போயிட்டா. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, இவ சூப்பர் மார்க்கெட் போயிட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் ஏக்கை பார்த்துருப்பான். ஏக்கை வந்து பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்தங்காட்டி அவன் வந்து சரி இந்த மாதிரியே நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். மற்றபடி இவன் வந்து அவளை ஒன்றும் மீட் பண்ணலாம் போகலை. இதை வந்து அவள் தப்பாக நினச்சிட்டு கோவப்பட்டுட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே வந்து 2 பேரும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே வந்து ப்ளங்கும் வானும் மீட் பண்ணிக்கிறாங்க. ப்ளங் போய் வான் போய் ப்ளங்கு கிட்ட பேசலான்ட்டு போகிறான். ஆனால் ப்ளங் வந்து பேசவே மாட்டேங்கிறா. அவள் வந்து நீ பேசலைன்னா நான் அழுதுருவேன் அப்படின்னு சொல்கிறான். அங்கேயே கீழே விழுந்து ரொம்ப கத்தி அழுகிறாவான்னு. ஆனால் இதை வந்து எல்லாருமே பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இவள் அழுகிறத பார்த்துட்டு. அப்போ வந்து ப்ளங் வந்து ஏன் நீ இப்படி பண்ணுற, எல்லோரும் நம்மளவே பார்க்குறாங்க அப்படிங்கிறா. வான்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போகிறா. தனியாக கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா வந்து அவள் அங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறா. சொன்னதுக்கப்புறம் நீ என்ன ட்ராமா பண்ணி தானே இதெல்லாம் பண்ணுற அப்படிங்கிறா. நான் ஒன்றும் ட்ராமாலாம் பண்ணலை, நேற்று வந்து இதுதான் நடந்துச்சு. நான் ஷாப்பிங் போனதுக்கப்புறமா வந்து பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தங்காட்டி அவன் வந்து பார்த்தான், அதனால தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவள் புரிஞ்சுக்கிறா. அவளும் அப்புறம் வந்து வான் சொல்கிறான், நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிற, நான் யார்கிட்டையாவது பேசினாவே நீ ரொம்ப ஜெலஸ் ஆகிற அப்படிங்கிறா. நீயே தான் வந்து எனக்கு பாய் ஃப்ரெண்ட் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன், ஆனால் நான் யார்கிட்டையாவது சும்மா பேசினாவே வந்து நீ தப்பாக தான் நினச்சிக்கிற, இப்படி இருந்துச்சுன்னா எப்படி நமக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறா. அப்போ அதை கேட்டுட்டு வந்து ப்ளங் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறா. ஐயோ நம்ம இவ தப்பாக நினைக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறா. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா வந்து 2 பேரும் நீ என்ன என் மேலே பொறாமப்படுறியா, யாராவது பேசினா அப்படிங்கிறா. ஃப்ரெண்ட்ஸாக பேசினாலும் நீ ஏன் பொறாமப்படுறேன்னா, நான் பொறாமையெல்லாம் படலை, உன்னை நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறேன், ஏன்னா நீ என்னோடய ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு சொல்லி ப்ளங் வந்து வான்கிட்ட கொஞ்சம் சமாளிக்கிறா. சமாளித்ததுக்கப்புறமா வந்து இவங்களோட ஃபைட் எல்லாம் முடிஞ்சு 2 பேருமே வந்து நல்லா நார்மலாக எப்பவும் போல தான் பேசிக்கிறாங்க. பேசினதுக்கப்புறமா வந்து சொல்கிறாங்க, எனக்கு நீ தான் இம்பார்ட்டன்ட், உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை, நீ தான் என் ட்ரூ ஃப்ரெண்ட், அந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிறாங்க. பேசினதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு வந்து வீட்டில் மீட் பண்ணுறாங்க. எல்லாருமே ஒன்றா உட்காந்து தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. வானுமே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, ஏன் ப்ளங்கு கிட்ட கேட்குறாரு அவங்க அப்பா, ஏன் பாய் ஃப்ரெண்ட் தேடிக்கலாம்ல அப்படிங்கிறாரு. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இது என்ன வீடா, நீங்கள் என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படிங்காட்டி, இல்லை நான் ஃப்ராங்கை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. ஃப்ராங்கா அவன் நல்ல பையன்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவன் நல்ல பர்சனாலிட்டியாக தான் இருக்கிறான், அவனுக்கு வந்து ப்ரிட்டி ஃபேஸ் அப்படிங்கிறாங்க அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. அப்போ ப்ளங் வந்து சொல்கிறான், அம்மா என்ன நீங்களுமே இப்படி பேசுகிறீங்க, அவன் ஃப்ராங்க் ஃப்ரெண்டு தான், மற்றபடி எல்லாம் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் ஃப்ராங்க்குக்கு வந்து இவளை பற்றி பேசுகிறத வந்து நம்ம வான்னால் கேட்க முடியலை. வான் கொஞ்சம் அப்படியே ஜெலஸ் ஆகிறா, ஃபேஸ்லாம் கொஞ்சம் மாறுது, ஆனாலுமே அவள் பெருசாலாம் இது பண்ணல. இவங்க 3 பேர் வந்து ஃப்ராங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டு இவள் வந்து எந்திரிச்சிட்டு ஏன் எந்திரிச்ச அப்படின்னோடனே, எனக்கு டைஜஸ்ட் ஆகலை, நான் போய் கொஞ்சம் நடந்துட்டு வரேன்னு சொல்கிறா. அவள் வெளியே வந்துடுறான். வெளியே வந்து நடக்காமல் நின்றுட்டுருக்கிற ப்ளங் பார்த்துட்டு கேட்குறா, ஏன் நீ நடக்கிறேன்னு சொல்லிட்டு வந்த, ஆனால் நின்றுட்டுருக்கிற, என்னாச்சு உனக்கு, ஃபீவர் எதுவுமா அப்படின்னு கேட்குறா. ஃபீவர்லாம் எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறா. அப்புறம் ஏன் நீ அங்கேருந்து இங்கே வந்துட்ட அப்படின்னு கேட்குறா. ஏன் வந்தேன்னா ஃப்ராங்கை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, அதனால் கேட்க முடியல, அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வான் சொல்ல ப்ளங்கிட்ட, நான் உடம்புலாம் நல்லா தான் இருக்கேன், ஆனால் இப்படி உன்னை யார் கூடயாவது இது பண்ணி பேசினா என்னால் ஏற்றுக்க முடியறது இல்லை, எனக்கு நீ தான் இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரிலாம் பேசுகிறா. அதை கேட்டுட்டு இவளும் வந்து அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. 2 பேருமே மாறி மாறி யாரையாவது பற்றி பேசும்போது 2 பேருமே ஜெலஸ் தான் ஆகுறாங்க. ஓகேங்களா? 2 பேரும் நின்று பேசிகிட்டே இருக்காங்க. 2 பேரும் கொஞ்சம் ஜோக் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்களாம் பேசிகிட்டு தான் இருக்காங்க. ஃப்ராங்க் ஒன்றும் நான் பாய் ஃப்ரெண்டெல்லாம் இது பண்ண மாட்டேன், அவன் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தான், அவங்க வீட்டில் கேட்டதுக்காக சும்மா இது பண்ணேன்,
நீயும் ஏக்கை பற்றி பேசுகிற, அப்போ எனக்கும் இது பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ட்ரீம் வருது. என்னென்னா ப்ளங் வந்து வி கிட்ட கேட்குறா. வி யாருன்னா வானோட அம்மா. அவன் பாய் ஃப்ரெண்ட் கூட வெளியே போயிட்டா அப்படின்னு சொல்கிறா. ப்ளங் வந்து எந்திரிச்சு வெளியே வந்து ஓடி வந்து பார்க்குறா. அப்போ இவங்க 2 பேரும் யார், வானு பாய் ஃப்ரெண்டு கூட போயிட்டுருக்கா. இவ வந்து கத்துனோடனே ஏக்கும் வானு போயிட்டுருக்கிறத வந்து ப்ளங் பார்க்குறா. ப்ளங் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறா. ஆனால் இதெல்லாம் வந்து நில்லுங்கன்னு கூப்பிட்றா. ஆனால் நிற்கவே முடியல. ஆனால் இதெல்லாம் வந்து கனவு தான், நம்ம ப்ளங் காண்ற கனவு தான், மற்றபடி உண்மையெல்லாம் இல்லை. இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்யூ.